அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காங்கேயம் ஏஎம்கே கிருஷ்ணா நிறுவனம் தயாரிச்ச கிருஷ்ணா கிராந்தி உயர்தர இட்லி அரிசியை பயன்படுத்தி ஒரு சூப்பர் சாஃப்டான பஞ்சு போல இட்லிய எப்படி செய்யறன்னு இந்த வீடியோல செஞ்சு காட்டியிருக்கேன். அது கூடவே சைட் டிஷ்ஷா கறி குழம்பு எப்படி செய்யறன்னு செஞ்சு காட்டியிருக்கேன். இத நீங்க முழுசா பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கு நான் ஏஎம்கே கிருஷ்ணா நிறுவனம் இட்லி அரிசியோட உளுந்து சேர்த்து சூப்பரா மாவாட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ கறிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துருவோம். இதுக்கு பாத்திரத்தை அடுப்பு வச்சு கடலெண்ணெய் விட்டு சூடாக்குங்க. ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கி வந்த பிறகு நான் 1 கிலோ மட்டனை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். அதை நல்லா இந்த இஞ்சி பூண்டோட பிரட்டி வதக்குவோம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு மட்டனுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து இந்த மசாலா உப்பு எல்லாத்தையும் இந்த மட்டனில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா பெரட்டி வதக்கணும். அப்பப்போ மூடி போட்டு 2 தடவை பெரட்டி வதக்கினாதான் இந்த மட்டனில் இருக்க தண்ணி ரிலீஸ் ஆகி வரும். அந்த மசாலாவும் மட்டனில் பிடிச்சி வரும். இந்த மாதிரி ஸ்டெப்பை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் மட்டன்லேயும் மசாலா பிடிக்கும், அதில் இருக்க அந்த தண்ணி ரிலீஸ் ஆகி வரும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே ஸ்லோ ஃபயரில் வச்சு நீங்கள் இந்த மட்டனை ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் குக் பண்ணுங்க. ஒரு 95% ரெடி ஆகி வந்துடும். இதுக்கு மசாலாவுக்கு 4 ஏலக்காய், 6 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு அன்னாச்சி பூ, 2 பிரிஞ்சி இலை, அதோட ஒரு 12 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் எண்ணெய் விடாத ட்ரையாக பேனில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம், அதுக்கப்புறம் உடச்சக்கல்லன்னு சொல்லக்கூடிய பொட்டுக்கல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் ஒரு 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். இந்த மசாலா ஆறி வந்த பிறகு ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு நாம் பட்டாட்டம் அரைச்சிக்குவோம். அப்போ தான் நம்ம அந்த குழம்பு செய்யும்போது இது நல்ல ஒரு திக்னஸை கொடுத்து வரும் இந்த குழம்புக்கு. இப்போது குழம்பு செய்கிற பேனை அடுப்பில் வச்சு கடலெண்ணெய் விட்டு சூடாக்குங்க. கல்பாசி கொஞ்சமாக சேர்த்து தாளிக்கலாம். அதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குவோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்குவோம். அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இந்த குழம்பு பொடி எப்படி செய்யணும்னு நம்ம சேனலில் ஏற்கனவே செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. பச்சை வாசனை போக தண்ணி தெளித்து நல்லா வதக்கிட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கிழிச்சு. ஒரு 1.5 தக்காளியும் நீங்கள் சேர்த்து உரு தெரியாத வதக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கூட்டி குறைச்சிக்கலாம். 2 வெங்காயத்துக்கு 1.5 தக்காளி சேர்த்து நல்லா தண்ணி தெளித்து இந்த மாதிரி தொக்கு போல் தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கணும். கைவிடாத நல்லா வதக்கணுங்கன்னா நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் அப்பப்போ அந்த மட்டனோட தண்ணியும் பயன்படுத்தி நீங்கள் நல்லா பச்சை வாசனை போக குக் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சி வச்சோமே அந்த மசாலாவை சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி இருக்க அந்த மசாலாவோடய நல்லா குக் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா திக்காகி இந்த மாதிரி குக்காகி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 95% வெந்த அந்த மட்டனையும் சேர்த்து நாம் இந்த மசாலாவோடய குக் பண்ண போகிறோம். அப்போ தான் அது அந்த மசாலாவும் இறங்கி அந்த குழம்புக்கு வாசமும் கொடுத்து நல்லா கொதிச்சு வரணும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இதை ஒரு மிதமான தீயிலே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது இந்த கிருஷ்ணா பிராண்டு இட்லி ரைஸ் நான் அதை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதோட உளுந்து வெந்தயத்தையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ரெண்டையும் உளுந்த பஞ்சு போலவும் அந்த அரிசியை கொஞ்சம் நரன்னு ஆட்டி ஒன்றா கலந்து புளிக்க வச்சு வச்சுருக்கேன் ஒரு 8 மணி நேரம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா இது நல்லா ரெடியாகி வந்துருச்சு. திக்காக இருக்கனால தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நான் எப்படி செய்யறேன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ இட்லி தட்டில் முடிஞ்ச மட்டும் துணி போட்டு ஊற்றுங்க. துணி போட்டுட்டு தண்ணி தெளித்து இந்த மாவை அந்த இட்லி தட்டில் ஊற்றி வச்சுக்கிங்க. இது மாதிரி ஊற்றிட்டு இட்லி பானையில் வைக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா கொதி வரணும் பானையில் தண்ணி. அதுக்கப்புறம் தான் இந்த ஊற்றின இட்லி மாவு தட்டை உள்ளே வைக்கணும். வச்சுட்டு மூடி போட்டு ஆவியில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே வெந்து வந்துடும். இது வெந்து வரட்டும்.
இப்போ கறிக்குழம்பு நியர்லி ரெடி ஆயிடுச்சு. ஃபினிஷிங்கில் நாம் ஒரு 150 ml அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நாம் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நீங்கள் இந்த கறிக்குழம்ப ஃபினிஷ் பண்ணி பரிமாறினீங்கன்னா அந்த சாஃப்டான இட்லியோட சும்மா அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் இட்லிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அது அப்படியே இட்லி மேலே ஊற்றி சாப்பிடும்பொழுது உறிஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி முறையில் கறிக்குழம்பு செஞ்சு சாஃப்டான இட்லியோட பரிமாறினா அட்டகாசமாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை காம்பை தண்ணியில் நினச்சிட்டு டிப் பண்ணி பார்த்தா ஒட்டாத வந்துச்சுன்னா அதை நீங்கள் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி தெளிச்சிட்டு எடுத்துட்டு நீங்கள் தட்டில் போட்டிங்கன்னா சும்மா வெள்ளை வெள்ளையர்னு பஞ்சு போல், குழந்தைங்க பாதம் போல் அட்டகாசமாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த இட்லி. அவ்வளோ சூப்பராக நம்ம வீட்டிலே இந்த மாதிரி தயாரிச்சிடலாம். அதுக்கு கண்டிப்பாக கிருஷ்ணா பிராண்ட் இட்லி ரைஸ் மாதிரியான அரிசியை பயன்படுத்தி நீங்கள் இட்லியை செஞ்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வரும். அதுக்கு நாங்கள் கேரண்டி. இந்த மாதிரி பஞ்சு போல் அந்த இட்லி செஞ்சு அது மேலே இந்த கறிக்குழம்பை விட்டு கொடுத்தீங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும். அவ்வளோ டேஸ்டியான இந்த சாஃப்டான இட்லி, இந்த கறிக்குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு உங்கள் இட்லி சூப்பராக வரணும்னா கண்டிப்பாக இந்த ஏஎம்கே கிருஷ்ணா நிறுவனம் இட்லி அரிசியை பயன்படுத்தி மாவாட்டி நீங்கள் செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷோட கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். எல்லாத்தோட வீட்டிலே ஹெல்த்தியாகவும் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி ரெடியாக இருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.